ஒரு வழியாக நம்ம லாலாக்கு டயரை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ஏன்னா டயர் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சரி, இந்த டயரை பார்த்தா எங்களுக்கே தெரியும், இவ்வளோ பேரளவுக்கு ஒட்டுவியாடா அப்படிங்கிற. சரி, 2 ஸ்ட்ரிப் எடுத்து சும்மா சொருகி விட்டு காற்றடிச்சு பார்ப்போம் அப்படின்னு அடித்தேன். நிற்கலை. ஏன்னா பார்த்தாவே தெரியும் நல்லா அவ்வளோ பெருசாக கிழிஞ்சிருச்சு. சரி, அப்படியே விட முடியாதுன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு மெதுவாக அப்படியே தள்ளிட்டு வந்தாச்சு. பக்கத்தில் சேவல் கூவிட்டே இருக்குங்க. இங்கே பார்த்தா எவ்வளோ பெரிய லாரி போகுது. இந்த மாதிரி லாரிலாம் போகும்போது பார்த்து தாட்டி தயவு செஞ்சு பக்கத்துலேயே ஓரமாக நிப்பாட்டிட்டு அது போனதுக்கப்புறம் போங்க. ஏன்னா அப்போ தான் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு வண்டி கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு மறுபடியும் டயரை பார்த்தேன். ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிருந்துச்சு, அதாவது ஃப்ளாட் ஆகிடுச்சு. அப்புறமா சரி அப்படியே கொஞ்சம் தூரம் தான், ஒரு கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்கும். நம்ம மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படியே வண்டியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைக்கு போயாச்சுங்க. கடைக்கு போனால் உள்ள அந்த அண்ணா வந்து சிரிக்கிறாரு டயரை பார்த்துட்டு. ஏன்னா டயரே இல்லாத அளவுக்கு கட்டிருக்கியடா அப்படின்ட்டு. உள்ளே பார்த்தா நிறையா ஸ்ட்ரிப்பு, கிட்டத்தட்ட நிறையா பஞ்சர் ஒரு இதுலேயே லீக் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தேயும் போது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரிப்பும் தேயும். அதனால தான் பக்கத்தில் பார்த்தா அந்த அண்ணா